ஆண்டவராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையிலும் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளிலேயும் கர்த்தர் உங்களோடு கூட பேச இருக்கிற ஒரு வேத வசனராக நம்முடைய சிந்தைகளை திருப்போம். வேதத்துல 41வது சங்கீதம் அதிலே 11வது வசனம் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. என் சத்துரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என் மேல் பிரியமா இருக்கிற என்று அறிவேன். ஆமென். தாவீது ராஜா அழகா சொல்றாரு பாருங்க, என் மேல ஆண்டவர் பிரியமா இருக்கிறதுக்கான அடையாளம் என்ன தெரியுமா? சத்ரு என் மேல் ஜெயம் கொள்ளாமல் இருப்பதுதான். யோசித்து பாருங்களேன், பல நேரங்கள்ல பிசாசு நம்மளை எத்தனை தடவை நம்மளை கீழே தள்ள நினைத்தாலும் நம்ம கூட நினைச்சிருப்போம், ஆண்டவரே இந்த பிரச்சனைல கீழே விழுந்துருவேன், இந்த போராட்டத்துல நம்ம கீழே விழுந்துருவேன். சில மனிதர்கள் உங்களுக்கு குறித்து நினைச்சிருக்கலாம், இவன் எப்படியாவது கீழே இறக்கி போட்டுறணும், ஆபீஸ்ல இவனை முன்னேறவே விடக்கூடாது, இந்த கம்பெனில இவனை முன்னேறவே விடக்கூடாது, இந்த சமுதாயத்துல இவனை நல்லாவே வாழ வைக்க கூடாது, இவன் இல்பொருளா மாறிடணும், அழிஞ்சு போயிடணும், இவன் இல்லாமல் போயிடணும் அப்படின்னு சொல்லி எத்தனை மனிதர்கள் நினைத்த போது கூட அவர்கள் நம்ம மேல் ஜெயம் கொள்ளாதபடி தேவன் நம்மளை பாதுகாத்து இதுவரைக்கும் ஜீவனுள்ள தேவனாய் நடத்தி வந்திருக்கிறார். அதனாலதான் தாவீது ராஜா சொல்றாரு, இதெல்லாம் தாண்டி பாக்குறதுனால ஆண்டவரே நீங்க என் மேல பிரியமா இருக்கீங்கன்னு சொல்லி நான் நம்புறேன். எனக்கு பாருங்களேன், பல நேரங்களில் சில மனிதர்கள் நம்ம நல்லாவே இருக்கக்கூடாது, நம்ம சீக்கிரமா போயிடணும், சீக்கிரமா இவன் ஃபீல்டை விட்டு இறங்கி போயிடணும், தன்னுடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் இழந்து போயிடணும், ரொம்ப ஓவரா சீன் போடுறாங்களே, சீக்கிரமா எல்லாத்தையும் இழந்துருவாங்க பாருங்க. எத்தனை தடவை சில காரியங்களை மனுஷர்கள் சில வார்த்தைகள் பேசினாலும் உங்கள் காதுகள் பட நீங்கள் கேட்டாலும் தேவன் அந்த மனுஷருடைய வார்த்தைகளுக்கு உங்களை ஒப்புக்கொடாதபடி இன்றைக்கு வரைக்கும் அந்த இடத்துல உங்களை ஜீவனுள்ள சாட்சியாக கர்த்தர் வாழ வைத்திருக்கிறார். அப்போ ஒன்னே அவனை புரிஞ்சு கொள்ளுங்க, இதுக்கெல்லாம் ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா? தேவன் என் மேல் அன்புள்ள தேவனா இருக்கிறார். இன்னைக்கு உங்க வாழ்க்கை என்னைக்கும் முடிஞ்சு போயிருக்க வேண்டிய வாழ்க்கை இன்னைக்கு ஆசீர்வாதமா வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. யாரெல்லாம் முடியாத சொல்றாங்களோ அவங்க இன்னைக்கு ஜீவனோடு வாழ்ந்து கொண்டிருக்கீங்களா? அதற்கு காரணம் என்ன தெரியுமா? நீ உங்களுடைய படிப்பு அல்ல, உங்களுடைய திறமை அல்ல, உங்களுடைய பலன் அல்ல, தேவன் உங்க மேல அன்பா இருக்கிறார். அதனால இந்த அன்புள்ள ஆண்டவர் உங்க கூட இருப்பாருன்னா எல்லா சூழ்நிலையிலும் உங்களை பாதுகாக்க உண்மையுள்ள தேவன். அதனால கர்த்தருடைய அன்பை மாத்திரம் நீங்கள் சார்ந்து கொண்டு அவரை அதிகமா நேசிக்க ஆரம்பிங்க. அவரோட அன்பை புரிஞ்சு கொண்டு அவரோட அன்பை உண்மையா நேசிக்கும் பொழுது கர்த்தர் இன்னும் அதிகமா உங்களை மேன்மையா வைப்பார். அதனால கர்த்தருக்காக வாழுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Have a blessed day. God bless you.